friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ் கத்திரிக்காய் கிரேவி பண்ண போறோம். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு, அப்புறமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடயுமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கும். இத வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியா ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுத்து அரைக்கணும். இப்போ இது பண்றதுக்கு ஒரு panல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும். அதை சேர்த்துட்டு வேர்க்கடலை வந்து கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 20 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ரொம்ப கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் வந்து நல்ல பொன்னிறமாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு வெங்காயம் எடுத்தேன். அதில் வந்து 3/4 போல் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி 1/4 போல் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கடைசியாக குழம்பு பண்ணும்போது சேர்ப்போம். ஸோ மீதி இருக்கிற 3/4 வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை வந்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 8லேருந்து 10 கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு கத்திரிக்காயில் 8 எடுத்திருக்கேன். 8லேருந்து 10 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து மேலே இருக்கிற அந்த கம்பை எடுத்துகிட்டு நடுவில் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 3ஆ வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு 4 பீஸாக கூட கட் பண்ணி சேர்க்கலாம். ஆனால் முழுசாக இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இதை வந்து நம்ம வதக்கணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து எப்போவுமே கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த தண்ணியை தட்டிக்கோங்க. ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா தெரிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகணும், கொஞ்சம் சாஃப்டாக வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. நம்ம இதை வந்து மறுபடியும் வேக வைப்போம். அதனால் இந்த ஸ்டேஜ் போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து போதுமான எண்ணெய் மீதி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 10 போல் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இந்த கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம மீதி வச்சுருந்தோம்ல கொஞ்சம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 4லேருந்து 5 பல் போல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். நம்ம வந்து இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கூடவே 1.5லேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். காரம் குறைவாக போதும்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன், 3 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து சிம்லேயே வச்சு நம்ம கலந்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் மசாலா சேர்க்கும் போது கலர் வந்து நல்லா வரும். அப்படி இல்லைனா நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துட்டு அரைக்கிறதுனாலும் ஓகே தான். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வேகணும். அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இது கூட நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு நம்ம வந்து அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து புளி வந்து ஓரளவுக்கு ஊறினதுக்கப்புறமா அதுலேருந்து அந்த ஜூஸை மட்டும் புளிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவி பார்க்குறப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக வந்திருக்கு. நான் அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுட்டு இருந்தேன். இப்போ இதோட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு. நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை, கொஞ்சம்
கூட கிரேவியாக வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ குழம்பு வந்து நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு மிதமான தீயில், ஹை ஹீட்டில் வைக்க வேண்டாம், மிதமான தீயில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நம்மளோட குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக எண்ணெயெல்லாம் மிதந்து சூப்பராக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ஒரு ஸ்பூனே போதும். நமக்கு வந்து கொஞ்சம் மசாலா நிறைய இருக்கிறனால ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலே நல்லா திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதான், டடா, அவ்வளோதான். நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இந்த குழம்பு செஞ்சு முடிக்கிறப்போவே அவ்வளோ நல்லா வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து கொஞ்சம் கிரேவியாக திக்காக பண்ணியிருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் சாதத்தோடு தொட்டாலே போதும். அப்படியே அந்த கத்திரிக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது ஆஹாஹாஹா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.